பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவர். அவர் நம்மை உத்தமமான பாதையில் நடத்தி நன்மைகளினாலே நிரப்புகிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நம்மை விசாரிப்பவர் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தருக்கென்று முதலிடத்தை நாம் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை நாம் முன்வைக்கிற சகல காரியத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறது. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர். அவர் நாம் காலையிலே கேட்கிற காரியத்தை கேட்கிறார். நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். அவரிடத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய செயல்களையும் நம்முடைய சகலவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை நடத்துவார். கர்த்தர் கைவிட மாட்டார். சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தேவ சமூகத்திலே நாம் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்தையும் தேவன் அங்கீகரிக்கிறார் என்ற நிச்சயத்தோடு, தேவன் அதை கேட்டிருக்கிறார் என்ற அந்த தைரியத்தோடு நாம் கடந்து செல்லும்படிக்கு தேவன் நம்மை பலப்படுத்துவார். நாம் ஆண்டவரை தேடுவோம். கர்த்தருடைய சமூகத்தை தேடுவோம். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அங்கு நாங்கள் பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகத்திலே அங்கு 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். நாம் சாதாரண ஜனங்கள், இந்த உலகத்திலே ஒரு தற்காலிகமாக வாழுகிற ஒரு கூடாரத்திலே இருப்பவர்களைப் போல இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை நினைத்து பார்க்கிறார். நம்மை உண்டாக்கினவர் நம்மை நினைத்து பார்க்கிறார். நம்மை விசாரிக்கிற தேவன். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். சூழ்நிலைகள் நம்மை அசைக்க பண்ணலாம். ஆனால் கர்த்தர் அவருடைய பலத்த கரத்தினாலே அற்புதங்களை செய்து மீட்டு தன் ஜனங்களை உயர்த்துகிற தேவனாய் இருப்பார். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். துக்கங்களையும் சோகங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். கண்ணீரை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் கைவிட மாட்டார். கர்த்தர் நிச்சயமாகவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, நீர் விசாரிக்கிற தேவன். நீர் உம்முடைய ஜனங்களை நோக்கி பார்க்கிற தேவன். ஆண்டவரே, நீர் நிச்சயமாகவே உம்முடைய ஜனங்களிலே தூக்கி எடுத்து நடத்தி ஆண்டவரை ஆசீர்வாதமான எல்லைகளிலே வாழ செய்கிற தேவன். நீர் ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடாதவர். நீர் விசாரிக்கிற தேவன். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா வழிகளிலும் ஆண்டவரை நீர் எங்களை விசாரித்து எங்களை நோக்கி பார்த்து நன்மைகளை தந்து எல்லா குறைகளையும் நீக்கி நிறைவை தந்து ஆசீர்வதித்து மகிழும்படிக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.